எங்களுக்கு ரத்தம் நாங்கள் வந்து பல்லாவரம் ப்ரோ. நம்மளுக்கு வேலையே பள்ளம் நோண்டுறது, எரிக்கிறது, மோல் அடிக்கிறது, இதுதான். யாராக இருந்தாலும் என்னைக்காக இருந்தாலும் இங்கே வர வேண்டியது தான். புண்ணியம் ப்ரோ. நீங்கள் வந்து செய்ய முடியாது இந்த வேலையை, நாங்கள் மனசு வச்சாதான் செய்ய முடியும். எங்கள் வீட்டிலேருந்து வந்தால் சுடுகாட்டுக்குள்ளே தான் நாங்கள் வரோம். நாங்கள் ஏந்து வந்தாலே சுடுகாட்டு தான். சுடுகாட்டில் தான் எல்லாமே பண்ணுவோம். விளையாடுறது, பல்லு வளர்க்குறது, சாப்பிட்றது, பசங்க கூட ஜாலியாக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுனாலே சுடுகாட்டு தான். எங்களுக்கு வேறு இடமும் கிடையாது. யார் ஒன்றா என்ன வேணா நினச்சிக்கிட்டோம் ப்ரோ. இது வந்து கை தொழில் எங்களுக்கு ஒன்று இருக்குது. யாருக்கிட்டேயும் போயிட்டு நாங்கள் கை கட்டி பணிஞ்சு வேலை செய்கிறது இல்லை. நாங்களே ராஜா, நாங்களே மந்திரி. நாங்கள் வரலன்னா போனால் நாரின்னு தான் இருக்கும். நீங்கள் என்ன பின்னாடி பேசுகிறீங்கன்னா பேசுவோம். 12th எக்ஸாம் இங்கிலீஷ் பேப்பர் எக்ஸாமுலாம் வேலூரில் கானா கச்சேரியில் இருக்கிறேன். அம்பேத்கர் பிறந்த நாள் 10th இங்கிலீஷ் எக்ஸாமு. அப்போலாம் நான் வேலூரில் கச்சேரியில் இருக்கேன். அம்பேத்கர் பிறந்த நாள் கச்சேரியில் இருக்கேன். எக்ஸாம் முக்கியமா கச்சேரி முக்கியமா? இப்படி சொல்லாத கச்சேரி. உங்களை பொறுத்த வரைக்கும் அம்பேத்கர் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவரால் தான் ப்ரோ நாங்கள் இவ்வளோ நேரம் பாடுறோம், இல்லை இங்கே உட்காந்து நாங்கள் பேசுகிறோன்னா, இந்த மீடியா முன்னாடி பேசணும்னா அவர் தான் காரணம். நம்ம கேஸ்ட்டுக்கோசம் அவர் தான் போகிறாண்ணா போல. ஆமாம், நம்ம இந்த துணி போடுறனாலே அவரால் தான். பறவைனாலே அவர் தானே, பறவைனாலே அவர் தான் வந்துடுவாங்க. அது அடிப்படையில் ஆமாம் ரொம்ப பிடிக்கும். சரி, பல்லாவரம் ப்ரோ. நம்மளுக்கு வேலையே பள்ளம் நோண்டுறது, எரிக்கிறது, மோல் அடிக்கிறது, ஃபீஸர் பாக்ஸ் போடுறது, இதுதான். ஒரு மோளம் அடிக்கிறது, கானா ஃபீல்டு, இதுதான் ஒரு 5 வருஷமாக போயிட்டுருக்கு. யாராக இருந்தாலும் என்னைக்காக இருந்தாலும் இங்கே வர வேண்டியது தான். புண்ணியம் ப்ரோ. நீங்கள் வந்து செய்ய முடியாது இந்த வேலையை, நாங்கள் மனசு வச்சாதான் செய்ய முடியும். அப்படி தான் இது. யாரும் எங்களை கட்டாயெல்லாம் பார்த்தல, எங்களுக்கு பிடிச்சிக்குது, நாங்கள் செய்கிறோம். அவ்வளோ. என்னோடய நண்பன் வந்து சுடுகாட்டு வேலை செய்கிறாப்புல. நானும் அவரை பக்கத்து வீடு, ஒரே தெரு, பக்கத்து ஏரியா. எங்கள் வீட்டிலேருந்து வந்தால் சுடுகாட்டுக்குள்ளே தான் நாங்கள் வரோம். நாங்கள் ஏந்து வந்தாலே சுடுகாட்டு தான். சுடுகாட்டில் தான் எல்லாமே பண்ணுவோம். விளையாடுறது, பல்லு வளர்க்குறது, சாப்பிட்றது, பசங்க கூட ஜாலியாக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுனாலே சுடுகாட்டு தான். எங்களுக்கு வேறு இடமும் கிடையாது. நாங்கள் வேறு இடத்துல போய் உட்கார முடியாது. நாங்கள் செய்கிற ஒரு தொழில் உள்ள தான் நாங்கள் உட்காந்துக்கிறோம். இப்போ நாங்கள் சுடுகாட்டுக்குள்ளே உட்காந்துக்கிறோன்னா ஒருத்தர் வருவார், இதுமாரிப்பா நான் வீட்டான டெத் ஆகிடுச்சுப்பா, பாக்ஸு போடணும்ப்பா, யாருப்பா இன்சார்ஜின்னு கேட்டால், இதோ நம்ம நண்பனை கூட்டின்னு வந்து காட்டினா அவன் எல்லாமே பண்ணுவான். நாங்கள் போயிட்டு பாக்ஸு போடுறது, மோளம் பேசுனா காலையில் 4 மணிக்கு ஏந்து போய்ட்டு மோளம் அடிக்கிறது, அதான் நம்ம வேலை. யார் வேணா என்ன வேணா நினச்சிக்கிட்டோம் ப்ரோ. இது வந்து கை தொழில் எங்களுக்கு ஒன்று இருக்குது. யாருக்கிட்டேயும் போயிட்டு நாங்கள் கை கட்டி பணிஞ்சு வேலை செய்கிறது இல்லை. நாங்களே ராஜா, நாங்களே மந்திரி. கூப்பிட்டா வேலைக்கு போவோம், வாசிப்போம், அதுக்கேற்ற கூலியும் நாங்கள் வாங்கிப்போம் கரெக்டாக. இதை வெளியிலேருந்து பார்க்குறவங்க வந்து இதை ஒரு இழிவாக பார்ப்பாங்கல்ல? யார் எப்படி நினச்சாலும் எங்களுக்கு ஒன்றும் இல்லை ப்ரோ. சம்பாரிச்சாதான் சோறுனா சம்பாரிச்சு தான் ஆகணும். நாங்கள் வரலன்னா போனால் நாரின்னு தான் இருக்கும். நீங்கள் என்ன பின்னாடி பேசுகிறீங்கன்னா பேசுங்க. இன்ட்ரெஸ்ட் ப்ரோ, எங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் மோளம் அடிக்கிறவங்க தான். இப்போ நாங்கள் வந்தாலே காயில் மோள சத்து கேட்குறோம், நாங்கள் போய் நின்று பார்ப்போம். அது நம்ம வாசிக்கலாண்டா அப்படின்ட்டு. அவங்ககிட்டேருந்து பெரம்பு வாங்கின்னு வந்து இந்த ட்ரம்மில் அடிக்கிறது, இந்த நம்ம உட்கார சேரில் அடிக்கிறது, ஏன்னா வண்டியில் அடிக்கிறது, இப்படி பண்ணி நாங்கள் கற்றுக்கினது தான். நான் வந்து ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு தான் நான் மோள தொழிலை கற்றுக்கினேன். 10 வருஷமாக சும்மா கூட போயின்னு பார்த்துக்கின்னு ஜாலியாக எங்கள் கூடால ஓடுவோம், ட்ரம்மு பிடிப்போம், மரகாசு ஆட்டுவோம். இதெல்லாம் பண்ணி தான் ஒரு கோயில் வேலையில் எங்களை போடுவாங்க பலகை அடிக்குது. அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து கற்றுங்கிறது தான். நாங்கள் பிறந்ததுலேருந்து வளர்ந்ததுலேருந்து இது தான் பார்த்துட்ருக்கோம். மோளம், கானா. ஸ்கூலு, காலேஜ் அந்த மாதிரி ஸ்கூல்லேயே கானா தான் போடுவோம், மோளம் தான் அடிப்போம். 2 பேரும் கிளாஸ்மேட் ப்ரோ. அவன் 10th வரைக்கும் படித்தான், நான் 12th வரைக்கும் படித்தோம். ஆனால் அப்போத்துலேருந்து இப்போது வரைக்கும் அடுத்து மேலே படிக்கல நீங்கள்? நான் அதுக்குள்ளே கானா ஃபீல்டில் போயிட்டேன் ப்ரோ. எனக்கு 12th எக்ஸாம் இங்கிலீஷ் பேப்பர் எக்ஸாமுலாம் வேலூரில் கானா கச்சேரியில் இருக்கிறேன். அம்பேத்கர் பிறந்த நாள் நாங்கள் போயிட்டோம். நான் ஹரி சொன்னல உங்களுக்கு, நான் ஹரி கரண், அவங்க தான் ஃபஸ்ட்லேருந்து இருக்கோம் கானா பிளேயர். நாங்கள் ஒரு குடும்பம். அப்போ வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் நாங்கள் கூப்பிட்றதுக்கெல்லாம் போயிடுவோம். 10th இங்கிலீஷ் எக்ஸாமு அப்போலாம் நான் வேலூரில் கச்சேரியில் இருக்கேன். அம்பேத்கர் பிறந்த நாள் கச்சேரியில் இருக்கேன். எக்ஸாம் முக்கியமா கச்சேரி முக்கியமா? இப்படி சொல்லாத கச்சேரி. உங்களை பொறுத்த வரைக்கும் அம்பேத்கர் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவரால் தான் ப்ரோ நாங்கள் இவ்வளோ நேரம் பாடுறோம், இல்லை இங்கே உட்காந்து நாங்கள் பேசுகிறோன்னா, இந்த மீடியா முன்னாடி பேசணும்னா அவர் தான் காரணம். அப்படி இல்லைனா கூட நாங்கள் 2 பேருமே அம்பேத்கர் நெஞ்சில் முதுகில் குத்திருக்கோம். ரைட்டாக நம்ம கேஸ்ட்டுக்கோசம் அவர் தான் போகிறாண்ணா போல.
ஆமாம் நம்ம இந்த ஸ்கூலு. துணி போடுறனாலே அவ்வளோ இருக்கும், பறவைனாலே அவர் தானே.